ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் ஒரு பங்கோட விலை 5 ரூபாய். நமக்கு முதலீடு பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. அந்த மாதிரி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிப்போம் அப்படின்றதுக்கு இப்போ நடந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய உதாரணம். என்ன நடந்தது, ஏன் நடந்தது, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கடன் வாங்கின பணத்தை அந்த நிறுவனம் என்ன பண்ணுச்சு, மக்கள் பங்குச்சந்தையில் போய் தவறான பங்குகளில் மாட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல எடுக்கப்படக்கூடிய நிகழ்வு இது. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஜென்சால் இன்ஜினியரிங் என்ன நடந்தது சார்? சார், ஃபஸ்ட்டு இவங்க வந்து டூ பிரதர்ஸ், ஜக்கி பிரதர்ஸ் அப்படிம்பாங்க. ஒருத்தர் பேர் அன்மோல், இன்னொருத்தர் பேர் புனித். இது வந்து இவங்க ரொம்ப ஆம்பிஷியஸ். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பார்ட்டியில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் டெக் பில்லியனியர்ஸ் ஆக போகிறோம், லிஸ்டட் கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க, நாங்கள் பில்லியனியர் ஆக்க போகிறோம்னு. இவங்க போஸ்டர் பாய்ஸாக இருந்தாங்க. இவங்களோட ஒரு கம்பெனியில் தீபிகா பதுகோன், மகேந்தர் சிங் தோனி, இது மாதிரி ஆணுங்கள்லாம் பணம் போட்டிருந்தாங்க. பல பேருக்கு இவங்களோட கம்பெனி ரொம்ப பிடித்து போன கம்பெனி. இவங்கள்ட்ட 2 கம்பெனி இருந்தது. ஒன்று வந்து சோலார் பவர் கன்ஸ்ட்ரக்ஷன், டர்க்கி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து வண்டியை கடனுக்கு வாங்கி வண்டியை வச்சு ஒரு டாக்ஸி சர்வீஸ் நடத்துறது. பெங்களூர் நீங்கள் போயிருக்கீங்கன்னா இந்த வண்டியை பார்த்துருப்பீங்க. ப்ளூ ஸ்மார்ட் அப்படிங்கிற வண்டி பெங்களூரை விட்டு மற்ற ஊருக்கெலாம் கூட எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ளூ ஸ்மார்ட்டுங்கிறது ஒன்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், மெயினாக டாட்டாஸ்லேருந்து வாங்கி இவங்க ஓன் பண்ணி டிரைவரை சம்பளத்துக்கு போட்டு இதை நடத்திட்டு இருந்தாங்க. டாட்டா கார் வாங்கி டாட்டா காரை வாங்குவாங்க, இவங்க டிரைவர் சம்பளம் போடுவாங்க, டிரைவரை வந்து சம்பளம் தான் கொடுப்பாங்க. இவங்க வந்து காரை வந்து அவங்க ஆப்பில் போட்டு ஓட்டுவாங்க. ஆக்டிங் டிரைவர் மாதிரியான ஒரு ஆக்டிங் இல்லை, பெர்மனன்ட் டிரைவர். Okay. டிரைவர் இஸ் அன் எம்ப்ளாயி ஆஃப் தி கம்பெனி. ஓகே ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 1 day பிஃபோர் புக் பண்ணணும் சார். நாளைக்கு கார் ஒன்றா இன்றைக்கி புக் பண்ணணும், கேன்சல் பண்ண முடியாது சார். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எனக்கு இந்த மாடல் மேலேயே, இந்த மாடலோட வயபிலிட்டி மேலேயே ஒரு சின்ன சந்தேகம். அது நீ அவசரப்படாது. என்னன்னா இதுக்கு எப்படிலாம் விற்றுருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் ஆகும், பட் நீங்கள் வந்து கார்பன் சேவ் பண்ணுறீங்க. அண்ட் ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ ஏர்போர்ட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா கார் வந்துடும். சரிங்க சார். இல்லாட்டா பட் ஆனால் இது எப்படின்னா, டிரைவர் நெகோஷியேட் பண்ண மாட்டான், வராமல் இருக்க மாட்டாங்க, கேரண்டீட் பிக்கப். ஓகே. தட் இப்போ ஓலா ஊபர்லாம் நெகோஷியேட் பண்ணி நான் வரல அந்த கேன்சல் பண்ணிவிடுங்க, அதெல்லாம் உண்டுல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் 1 day முன்னாடி புக் பண்ணிட்டீங்கன்னா வண்டி வரும், கரெக்டாக கொண்டு போய் உங்களை ட்ராப் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ தே ஹேட் அ கிளியர் டிஃப்ரென்ஷியேட் மாடல். இந்த மாடலில் உனக்கு சந்தேகம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இதுதான் அவங்க மாடல். இந்த மாடலில் இவங்கெல்லாம் காசு போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஜென்சாலில் கடனை வாங்கி ப்ளூ ஸ்மார்ட்டில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர்லேயே சில பேர் ப்ராப்ளம் இருக்குங்கிறாங்க. ஓகே. ப்ளூ ஸ்மார்ட் வாஸ் நாட் அ ஹோலி ஒன் சப்சிடரி ஆஃப் ஜென்சால். இப்போ இந்த 800 கோடி கொடுத்தனே கார்லாம் வாங்கினாங்க. அதில் ஒரு 663 கோடி ரூபா 2 பப்ளிக் செக்டர் பேங்க்லேருந்து கடன். ஒன்று பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இன்னொன்று வந்து இப்போ பப்ளிக்காக போன IREDA, இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று. ஸோ இவங்க 2 பேர்கிட்ட கடன் வாங்கிட்டாங்க. இந்த ஸ்டாக்கை வாங்கலாமான்னு வேற கமெண்ட்ல 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண ப்ளீஸ். 663 கோடி ரூபா கடன் வாங்கினாங்க. இவங்க மீதியை போட்டு 800 கோடிக்கு கார் வாங்குவோம். ஓகே சார். இவங்க எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. அங்கேருந்து பணம் வந்தால் இவங்க மார்ஜின் பணத்தை போட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் கோடு அப்படின்னு ஒரு ஆட்டோ கம்பெனி மூலமாக தான் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த கோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அந்த கோடுலேருந்து பணம் வேறு எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகே ரைட்டா? இது எங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னா, DLFக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒன் ஆஃப் தி பிரதர்ஸ் பேரில் ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் புக்கு வாங்கியிருக்காங்க கடன் வாங்கின பணத்தில். ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் 2 பேர் ஒய்ஃப்லேயும் கொஞ்சம் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அம்மா பேரில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இத்தனைக்கும் இவங்க அப்பா ஒரு டெக்கரேட்டட் ஆர்மி ஆஃபீஸர், செத்துட்டார், பட் டெக்கரேட்டட் ஆர்மி ஆஃபீஸர். ரைட்டா?
இது ஒன்று போயிருக்கு. இதோட மெயின் ஒரு கம்பெனி இருந்தது. நீங்களே தேடி படிச்சுக்கலாம். ஆர்டிக்கிள சைடில் போட்டுக்கோங்க. அந்த கம்பெனி வந்து இவங்களோட பிரதர்ஸோட கம்பெனியாக இருந்தது. ஒரு எம்ப்ளாயி பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த எம்ப்ளாயி வேலையை விட்டான். அந்த கம்பெனிக்கு 170 crores ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஒரு பெரிய அமௌண்ட் 100 கோடிக்கு எக்ஸஸாக அந்த பணத்தை வாங்கி அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஜென்சால் ஷேர்ஸில் ட்ரேடிங் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஷேர் விழவே விழாது. நீங்கள் தான் சொல்கிறீங்க சார், என்ன சார் அப்படியே நிற்குது சார் அப்படின்னா, நானே என் ஷேரை வாங்கி பை செல் பண்ணுறது அதையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலே ப்ராஃபிட். ஓகே. பம்ப் அண்ட் டம்பா சார்? பம்பு தான் ரைட்டா. டம்புக்குள்ளே பிடிச்சிட்டாங்க. டம்பும் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரைக்கோ ஏதோ பேர், அது மாதிரி ஒரு வண்டி. அதனால 3 வீலர் மாதிரி. நீங்கள் ஆட்டோ வந்து ஒரு வீல் முன்னாடி இருக்கும், பின்னாடி 2 வீல் இருக்கும். இது முன்னாடி 2 வீல் இருக்கும், பின்னாடி ஒரு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் ஆட்டோ. இந்த ஆட்டோ ஷோவில் அதெல்லாம் காமிச்சிட்டாங்க. காமிச்சிட்டு என்ன சொல்லிட்டாங்க, மேனுஃபேக்சரிங்க்கு எங்களுக்கு ஒரே ஆர்டர்ஸ் இருக்குது, 30,000 ஆர்டர்ஸ் வச்சுருக்கோம். நீ ஆர்டர்னால் ஃபுல்லி நீங்கள்லாம் எல்என்டியில் ஆர்டர் இருக்குது அப்படின்னு ஒன்றையே ஷேரை ஏற்றுவீங்களே. நேற்று சைனாக்காரன் பேசிட்டான்னு டான்ஸ் எல்லாம் ஆடி அப்படியே ட்ரம்ப் அக்ரிமெண்ட் கையெழுத்தப்பட்ட மாதிரி மார்க்கெட்டை ஏற்றி விட்டீங்கல்ல. அதே மாதிரி இது வந்து 30,000 ஆர்டர் அவன் பண்ணி விற்று எல்லாம் பண்ணிட்டான். இந்த செபி ஆஃபீஸரோ என்எஸ்சி ஆஃபீஸரோ அங்கே போய் பார்த்தா ஃபேக்ட்ரியில் இருக்கிறது 3 லேபர். ஒரு மேனுஃபேக்சரிங் இல்லை, அவன் டீ சாப்பிட்டு தம் அடித்து சுற்றின்னு இருக்கிறான். இதுதான் ரியாலிட்டி. 30,000 ஆர்டர்ஸ் எங்கடான்னு கேட்டால் லெட்டர் ஆஃப் இன்டென்ட். இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இருக்காங்கல்ல சார், லெட்டர் ஆஃப் இன்டென்ட்னா நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு. நான் உனக்கு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுக்குற மாதிரி. இதான் ஸ்மால் கேப். இதெல்லாம் மின்ட்லேயும் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேயும் வந்திருக்கு. நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் போய் பேசணுன்னு சொல்லலாம்ல. பல பேர் இருக்காங்க, நம்ம போய் பேசுகிறோம்பாங்க. கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இருக்கா, அவன் என்ன பண்ணால் எல்லா பேங்க்லேருந்து ஸ்டேட்மெண்ட் கொண்டான்ட்டான், நீ கரெக்டாக இஎம்ஐ கட்டுறன்னு. மற்ற பேங்க்குக்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே கடன் வாங்கியிருக்காங்கல்ல, இவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டான், ஐயா ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது, ஆல் புக்ஸ் ஆர் ஆன் ஆர்டர்னு அவன்கிட்ட லெட்டர் வாங்கி தரேன்ட்டு இவனே லெட்டரை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டான். ஓகே. இஎம்ஐ கட்டாமையே இவங்க இஎம்ஐ கட்டுறான்னு அவன் லெட்டரை இவனே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறான், இல்லை ஒரு ரேட்டிங் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்குன்னா, இல்லை ஸ்டேட்மெண்ட்டை கொண்டாடணுன்னா எங்களுக்கு ரேட்டிங்கே வேண்டான்னு வாபஸ் வாங்க பார்த்துருக்காங்க. செபி எப்போதும் என்னென்னா தப்பாக பண்ணுறவன வக்குன்னு பிடிச்சிரும். இப்போ இதில் கும்பகாரணம் மாதிரி இருந்திருக்காங்க. சரி, இதில் இந்த 1:10 ஸ்பிளிட் வர்றதை பார்த்து தான் இது இந்த ஸ்டாக்கு விலை இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து இறங்க ஆரம்பிச்சோன்னா அவர் என்ன பண்ண 550 ரூபாயிலேருந்து 580 ரூபாயிலேருந்து 120 ரூபா ஆயிடுச்சு. 52 வீக் ஹை வந்து 1126 சார். 126லேருந்து இப்போ லோ எவ்வளோ 117 இருக்கு. ஸோ உனக்கு 90% வேல்யூ போயிடுச்சு ரைட்டா. இதெல்லாம் ஸ்டார் பர்ஃபார்மர். 6 month பேக் 1025 அப்படியே 90 டைம்ஸ் 90% காலியாமா. ஸோ இந்த எப்படி நம்ம எலியும் பறி தானே, ரீட்டைல் இன்வெஸ்டர் எலிக்கு புரிய வைக்கிறது என்ன பண்ணால் 1000 ரூபா இருக்கிறச்ச 1:10 பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஃபேஸ் வேல்யூ ஸ்பிளிட்டு கிட்டு ஒன்றும் தெரியாது. ஏன்னா நம்மளாம் கோவிட் ஜெனரேஷன் அதுக்காக பண்ணோன்னா முழிச்சுக்கிட்டோம். ஜஸ்டிஃபிகேஷனே இல்லாமல் இவன் ஏன் ஸ்பிளிட் பண்ணுறான்னு. சூப்பர் சார். 1000 ரூபா ஷேரை நான் 10 பிரித்து கொடுத்தா 100 ரூபா ஷேரு. நியூஸ்லலாம் அந்த கம்பெனியை பற்றி நல்ல நியூஸாக வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த கம்பெனியோட ஷேர் 100 போச்சு, அந்த கார் போகுது, காரை பார்க்குறேன், அந்த காரை யூஸ் பண்ணுறேன், இருக்கா அந்த கம்பெனியோட ஷேர் 100 ரூபா. கிலிகிலிப்புக்கு தீபிகா பதுகோன்னு, மகேந்தர் சிங் தோனி, மியூச்சுவல் ஃபண்ட் சஹிஹை. அப்போ அந்த ஷேர் 100 ரூபா அப்படின்னா நான் ஆட்டோமேட்டிக்காக எங்கிட்ட நீங்கள் சொல்கிற டிஃபன் காஃபி ரேஞ்சில் நான் உள்ளே இறங்கி அதில் விளையாட ஆரம்பிப்பேன். ஆமாம் சார். ரைட்டா. ஸோ இன்வெஸ்டர் சைக்காலஜியை ஹிட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஆமாம், எல்லா இடத்துலையுமே சைக்காலஜி. க்ளீன் எனர்ஜி, எலக்ட்ரிக் கார், ரைட்டா, எலக்ட்ரிக் கார் கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு மட்டும் பிக்கப் ட்ராப், தீபிகா பதுகோன்
மகேந்தர் சிங் தோனி, ம் ரைட்டா? நான் எங்கள் அப்பா ஆர்மி ஆஃபீஸர், மெடல் வாங்கினவர், பனியில் போர் போட்டவர், ம் இதெல்லாம் பில்டப் பண்ணி நீட்டாக என்ன இப்போ பர்சனல் பிக்கி பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டான். இப்போ என்ன கேள்வினா, இப்போ முழிச்சுக்கிட்ட இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ்லாம் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ரெகுலேட்டர் என்ன பண்ணிட்டு இருந்தான். ம் இதில் இப்போ இன்னொரு சைட் ஸ்டோரி சொல்கிறேன். முந்தா நேற்று தான் ஐஆர்இடிஏயோட ரிசல்ட்ஸ் வந்து ம் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் 47% அப்படின்னு ஸ்டாக்கெல்லாம் ஏற்றி விட்டீங்க. இப்போ பிஎஃப்சியும் ஐஆர்இடியும் சேர்ந்து 900 crores கொடுத்துருக்குறான். இந்த கார்லாம் வேல்யூவே இல்லையா, ஏன்னா போட்டு சார்ஜ் பண்ணி தேய்ச்சி கரெக்ட். இந்த காரை எடுத்துன்னு போனால் இவன் வாங்கவும் மாட்டான். எலக்ட்ரிக் கார் செகண்ட் ஹேண்டுக்கு வேல்யூ பெருசாக கிடையாது சார். ஏன்னா பேட்டரியை காலி பேட்டரி பண்ணிட்டீங்க. காலி ஆகிடாமா. நல்ல வெள்ளை துண்டாப்பு எடுத்து 2 பப்ளிக் செக்டர் பேங்க்கில் தலையை போட்டு, ஃபைனான்ஸ் இன்சூரன்ஸ் தலையை போட்டு, அவன் அந்த சமயத்தில் எனக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி நியூஸ் வந்திருக்கு, ஐஆர்இடிஏ ம் அண்ட் பிஎஃப்சி ஸ்கிராம்பிள் டு ப்ரொவைட் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தேர் அசெட்டுன்னு. இப்போ இந்த ஐஆர்இடிஏ இப்போ இவனுக்கு தப்பாக கொடுத்துருந்தானா, எவனுக்கெல்லாம் தப்பாக கொடுத்துருப்பான், நீயே மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்க. ரைட்டா? இதில் பாருங்க சார், அவன் 43 கோடி ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினா 7 கோடி ரூபாய் அவங்க அம்மா பேரில் கொடுத்தான் அப்படிங்கிறது போட்டிருப்பார் அப்படிலாம் ஓகே. 26 லட்சம் ரூபாய்க்கு கால்ஃப் கிட்டெல்லாம் வாங்கியிருக்கான் சார் அந்த பணத்தை வச்சு. கால்ஃப். நான் ஆர்மி ஆஃபீஸர் பையன், கால்ஃப் டைகர் வுட்ஸ், என் பையன் டைகர் வுட்ஸ் 26 லட்ச ரூபாய்க்கு கால்ஃப் கிட்டு. என்னடா பிளடி இவங்க கே ஷேப் ரிகவரிக்கு பணம் எங்கே போகுதுன்னு தெரியுதா? ஆமாம் சார், டெஃபினட்டாக. இது நீங்கள் சொல்லும்போது இந்த ஒரு டிஃபன் காஃபி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது நல்ல கம்பெனியே நீங்கள் 1-2 பார்த்து வாங்குங்க அப்படின்றீங்க. இது வந்து லிட்ரலாக சொல்ல போனால் இன்வெஸ்டர் சைக்காலஜியை ஹிட் பண்ணி இதே ஷேர் அவன் 1000 ரூபாயிலே வச்சுருந்தான்னு நீங்களே ரிசர்ச் பண்ணி 6 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்டு இதில் பணம் போட்டிருக்கான்னு பாரு. அப்போ உன் ஸ்மால் கேப் ஃபண்டு கதியெலாம் என்ன? ஸ்மால் கேப் டெஃபினட்டாக உள்ளே வந்துருப்பாங்க சார். டண்டனா கஷ்டம் சார். அவன் ஸ்டோரி எல்லாம் உனக்கு சொல்லுவான், நல்ல படம் காட்டுவான். நீ எனக்கு இந்த கிழவனுக்கு தலையெல்லாம் முடியெல்லாம் போயிடுச்சு. பப்ளிக் செக்டர்னால் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் சொல்லுவான், ப்ரைவேட் செக்டர்னால் சொல்ல மாட்டான். இண்டஸ்இண்ட் பேங்க் இதில் மாட்டியிருக்கானே, கொடுக்கலையே. லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்குறாங்க. ஆமாம், இப்போ லாஸ்ட் மந்த் கூட ஒரு இது வந்தது, 45 லட்ச ரூபா அந்த லெவலில் இருக்கிற வீடெல்லாம் விற்கிறது இல்லை, ஒன்லி க்ரோர்ஸில் மட்டும்தான் வீடு விற்குது. இப்போ க்ரோர்ஸ் வீடு டெல்லியில் எப்படி விற்குதுன்னு பார்த்தியா? 43 கோடி ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கான் சார் டிஎல்எஃப். 43 crores. நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, பேங்க்கு பணம் கொடுக்குது, நான் வீடு வாங்கிட்டேன். சரியா? நான் இப்போ கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா பண்ணியிருக்கிறேன், ஒரு 43 கோடிக்கு ஒரு வீடு வாங்கக்கூடாதா? இந்த அஜித் படம் ஒன்று வந்தது இல்லை, ஞாபகம் இருக்கா, துணிவு? ஆமாம் சார். நான் இப்போ என்ன கேட்குறேன், ஒரு 2000 ரூபா நீ பிக் பாக்கெட் அடித்தா ஒன்று போலீஸ்காரன் நான் மரியாதையாக பேசிட்டு இருப்பேனா? டெஃபினட்டாக கிடையாது சார். என்ன பண்ணுவாங்க ஊரில் 2000 ரூபா பிக் பாக்கெட், உங்கள் ஊரில் பஸ்ஸில் 2000 ரூபா பிக் பாக்கெட் அடித்து மாட்டினா அவங்க கதி என்ன? அங்கேயே தரன்னு இழுத்துட்டு போய் அவனை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. சரி, இப்போ இது எவ்வளோ கோடி அடிச்சிருக்கான் அவன் ஃபேமிலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மட்டும் எவ்வளோ? ஃபேமிலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மட்டும் வீடு ஒரு 43 கோடி, 7 கோடி ரூபா அவங்க அம்மாவுக்கு, ஒரு 26 லட்ச ரூபா கால்ஃப் கிட்டு, வாட்ச்சு, கிரெடிட் கார்டு பில்ஸ் எல்லாம் பே பண்ணியிருக்கான். ஒட்டு மொத்தமாக வாங்கினது வந்து 664 கோடி ரூபா இவி பர்ச்சேஸ்க்குன்னு வாங்கி 262 கோடி ரூபா ரிமைன்ஸ் அன்அக்கவுண்டட். பஸ் அவன் 262 கோடி அடிச்சிட்டான் பஸ். அவன் தாஜ் ஹோட்டலில் இருப்பான் பஸ். அவனை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்னா கூப்பிட்டு போக மாட்டீங்க பஸ். அந்த பணம் 5 பைசா வராதுன்னு தெரிஞ்சப்புறம் 4 பேர் என்ன மாதிரி முட்டா பசங்க கத்தரிச்சதான் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போவீங்க. இப்போ நான் கேட்ட கேள்வியெல்லாம் உங்களுக்கு பப்ளிக் செக்டர் டிரான்ஸ்பரண்ட்டாக இது 6 மாதமாக நடந்துட்டுருக்கு. கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் ஐஆர்இடிஏ ரிசல்ட்டில் சொல்லிட்டானா, ஃபாரன்சிக் ஆடிட் சொல்லிட்டானா, இல்லை ஸ்பெஷல் ஆடிட் கொடுத்துட்டானா, இதை வச்சு தான் நீ அங்கே ஆர்பிஐ ஆக்ஷன் எடுத்துட்டாங்களா? இது 10 நாளாக வந்துன்னு இருக்கு பாஸ். ஐஆர்டிஏ மேலே ஆர்பிஐ ஆக்ஷன் எடுத்துட்டாங்களா? ரூல்ஸ் எல்லாம் ப்ரைவேட் செக்டருக்கு தான், கவர்மெண்ட்டுக்கு பென்ஷன். பாவம் அந்த எம்டி, அவன் பென்ஷன் வேணும், அவனுக்கு பென்ஷன், சம்பளம், காரு, கலைமகள் படிக்கிறதுக்கு கல்கி, ஆனந்த விகடன் தான் ஹிந்தியில் படிக்கிறதுக்கு அலவன்ஸ், அதெல்லாம் கொடுப்போம்.
நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்குவீங்க. எப்படி ஸ்கீம் எப்படி? இது ஸோ நீங்க வந்து பப்ளிக் செக்டார் யூனிட்ஸுக்கு பின்னாடி அந்த ஸ்டாக்ல ம். போவேணான்னு சொல்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஆமாம், அவனுக்கு என்ன போச்சு? ரைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான். அங்கே ரைட் ஆஃப் பண்ணி கலெக்ட் பண்ணதுக்கு என்ன இருக்குது? இன்ஃபேக்ட் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்னா அவன் குண்டாஸ் அனுப்பியாவது ஏதாவது மிரட்டவாவது செய்வான். கொடுக்கவே மாட்டான். ஏன் சார் கொடுக்க மாட்டான் அவன் குண்டா. கார் வாங்கிறதுக்காக 800 கோடி ரூபா லோன் கொடுப்பானா? கஷ்டம் சார். ம். ஆமா 800 கோடி ரூபா கார் வெறும் வாங்க. கார் லோன். இன்ஃபேக்ட் அந்த லோன் அப்படியே கொடுத்தாலும் சார், இப்போ நான் போய் ஒரு கார் லோன் வாங்கினேன்னா அந்த பணத்தை என் அக்கௌண்ட்ல கொடுக்க மாட்டாங்க. நீ எந்த ஷோரூம் அவன்கிட்ட இன்வாய்ஸ் வாங்கிட்டு வா, நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு தான் சொல்லுவாங்க. ஸ்பெஷல் பவங்கள்லாம் ஷோரூமோட அக்கௌண்ட்டுக்கு தான் நான் காசை போடுவேன். அவன் பணியில் வேலை செஞ்ச சோல்ஜரோட பையன்பா. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரூல் தான், எல்லாருக்கும் ஒரே ரூல் கிடையாது. அதாவது பணக்காரனுக்கு இந்தியாவில் பணக்காரனுக்கு ஒரு ரூல், ஏழைக்கு ஒரு ரூல். இதுதான் இந்தியா. இதை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன வந்து தேச துரோகிங்கிறீங்க. இப்போ இந்த லாஸ் ஆச்சா, தோனி இவனுக்கு கையாட்டியிருப்பான் ப்ளூ ஸ்மார்ட்டுக்கு. அதுக்கே சரியா ஒரு ஃபரவரை என்டார்ஸ்மெண்ட் ஃபீயை கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருப்பான். இப்போ என்ன சொல்கிற நீ இதுக்கு? கஷ்டம் சார். மாட்டிட்டோம், உள்ள வந்து மாட்டிட்டோம். இப்பயாச்சும் எடுத்துட்டு வெளியே வந்துடுறது பெட்டரா? 100 ரூபா அந்த ரேஞ்சில் ஏதோ இருக்கு. அதை நாளைக்கே பேன் பண்ணுறதுக்கு மாதிரி வித்துரு. அதுதான் சார். இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ தெரியுதா ஏன் ஸ்மால் கேப் வேணாங்கிறோம், ஏன் பப்ளிக் செக்டர் வேணாங்கிறேன். நானே மினிஸ்டராக இருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது நிலைமை அப்படி தான். பப்ளிக் செக்டர்னால் அது அவன் அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது. ஓனர் இருந்தால் தான்ப்பா ஸ்டாஃப் அக்கௌண்டபிள். இப்போ சந்த டாடா கேபிட்டல் கொடுத்துருப்பானாம்லாம். டெஃபினட்டாக மாட்டாங்க. சந்திரசேகர் சும்மா விட்டுருவாரா லியோல் டாட்டா? அதுதான் சொல்லுவேன், அந்த ப்ரைவேட்லாம் அட்லீஸ்ட் நான் வாங்கின ஒரு சின்ன கடனுக்காவது நீ இது மாதிரி கோல் விட்டானா? நியோல் டாட்டாவை சும்மா விட்டுருவானா? டெஃபினட்டாக. பென்சேன்னு ஒருத்தர் இருந்தான், அந்த கதையை நம்ம பேசியிருக்கோம் ஒரு வாட்டி. அவன் வந்து டாடா ஃபைனான்ஸில் ஏமாற்றிட்டான். இது மாதிரி ஓகே. திலீப் பென்சேன்னு ஒருத்தர். டாடா ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த டாடா ஃபைனான்ஸ்லேருந்து தான் இந்த டாடா கேபிட்டல் வந்தது. இந்த டாடா ஃபைனான்ஸ் வந்து என்னென்னா, கொஞ்சம் பப்ளிக் லைன் டெபாசிட்டை வாங்கி குளோபல் டெலி சிஸ்டம்ஸ் அது மாதிரி ஒரு 4-5 கம்பெனி ஸ்டாக்கில் அவர் மங்காத்தாவை ஆகிட்டார் எம்டி. அந்த எம்டியை நம்பி ரத்தன் டாட்டா அவன் பர்சனல் பவர் அட்டார்னிலாம் கொடுத்துருந்தான். அந்த பணம் காணும். ஒரு எம்ப்ளாயியோ ஒரு டெபாசிட்டரோ யாரோ ஒருத்தர் விசில் ப்ளோவர் ரத்தன் டாட்டா லெட்டர் எழுதிட்டான். அப்படி தான் கண்டுபிடிச்சான். அந்த விசில் ப்ளோவர் லெட்டர் அப்படியே படிச்சுட்டு ஒரு ஆடிட் டீம் அமைச்சான். ஆடிட் டீம் ஆமாம்பா வாஸ்தவம், உன் பணம்லாம் காலி அப்படின்னு ரத்தன் டாட்டாட்ட சொல்லிட்டான். அவன்லாம் பயந்துட்டான். ஓகே. ரிசர்வ் பேங்க்குக்கு போய் அவனே சொல்லிட்டான், ஆமாம் சார் நடந்துருச்சுன்னு. ஒன்றா ரத்தன் டாட்டாட்ட சொல்லிட்டான், முதல்ல டெபாசிட் பணத்தை திரும்பி கொடுங்க. ஸோ டாடா சன்ஸ் பணத்துலேருந்து ரெடி பண்ணி ஒரு ஹெலிகாப்டர் ரெடியாக இருந்தது டு கேரி மணி டு எவ்ரி பிரான்ச். சப்போஸ் சம் டெபாசிட்டர் கம்ஸ். அப்போல்லாம் வந்து இது மாதிரி பேங்கிங் சிஸ்டம்லாம் கிடையாது. ஸோ சாக்கு மூட்டையில் காசு வச்சுருந்தாங்க. கொண்டு போய் அந்த இடத்துல டெபாசிட்டர் கேட்டானா காசு கொடுத்துடணும். கொடுக்கறதுக்கு பணம் வேணும். ஆமாம், அதுக்கு ரெடியாக வச்சுருந்தான். நோ டெபாசிட்டர் கேம் பேக் அண்ட் டுக் மணி பிகாஸ் டாட்டா. அதான் அந்த பென்ஸை அவன் துரத்தி ஜெயிலில் வச்சு வெளியே வர விட மாதிரி பண்ணிட்டான் டாட்டா. ஜெயிலேருந்து வெளியே வர முடியல. அப்புறம் அவங்க ஒய்ஃப் போய் கெஞ்சி வெளில விடுன்னு சொன்னபோது வெளில விட்டாங்க. அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். இதுதான் ப்ரைவேட் செக்டருக்கும் பப்ளிக் செக்டருக்கும் வித்தியாசம். சார் எனக்கு இந்த ஜென்சால் பார்க்கும்போது இவங்களோட இதை இவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு பார்க்கும்போது டக்குன்னு விஜய் மல்லையா ஒரு செகண்ட் தாட்டில் வராரு. அதே தான் அந்த ஃப்ளைட்டை வந்து ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி இங்கே இருக்கிற பணத்தெல்லாம் லண்டனுக்கு அனுப்புனா அதெல்லாம் நடந்ததா சார்? எல்லாம் நடந்தது தான். யாராக இருந்தாலும் நீ உட்காந்து ஒரு பப்ளிக் செக்டர் டிரான்சாக்ஷன் பார்க்க முடியாது. ஓனர் இல்லைன்னா கம்பெனி இப்படி தான் நடக்கும். அதுவும் கவர்மெண்ட் ஓனராக இருந்தால் பொது சொத்து எல்லாம் ஃப்ரீன்னு அடிப்போம். விஜய் மல்லையா ஏன்னா உங்கள் மக்கள் மனப்பில் என்னென்னா, கவர்மெண்ட்டுனா பணம் இருக்குது, பணம் பிரிண்ட் பண்ணலாம், எவ்வளோ வேணால் லாஸ் தாங்கும், எல்லாம் தாங்கும், இதே மாதிரி கவர்மெண்ட்டுன்னு நினைக்கிறீங்க. கிடையாது. உங்கள் டேக்ஸ் பணத்தை வச்சு தான் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் எவ்வளோ ஏறினாலும் ஒரு நாளைக்கு இறங்கிடும். ஐஆர்எஃப்சி என்ன வித்தியாசம்னா, அவன் ஒன்லி ரயில்வே கடன் கொடுப்பான். கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஃபைனான்ஸ்.
நீங்கள் இப்போ கவர்மெண்ட் கிவிங் டு ப்ரைவேட் பார்ட்டினா பணம் திரும்பி வராது. சார் இப்போ விஜய் மல்லையாவும் இதே மாதிரி பண்ணதுல அந்த ஓவர் இன்வாய்சிங்னு ஒன்று அதெல்லாம் சொன்னாங்க. அட்லீஸ்ட் விஜய் மல்லையாட்ட சொத்து இருந்ததுப்பா, ஆ எல்லா பணத்தையும் ரிகவர் பண்ணிட்டீங்க. ஓகே சார். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த லோனு 2014 கொடுக்கல, 2022லேருந்து 2024 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சௌக்கிதார் இருந்தார், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். சௌக்கிதார் யாருக்கு பணம் போகிறது, நான் தான் சௌக்கிதார்னு சொல்லும்போது கொடுத்த லோனு. இப்போ சௌக்கிதார் பதில் சொல்லுவாரா? அம்மையார் பார்லிமெண்ட்டில் இதை பற்றி பேசுவாங்களா? பேசுவாங்கன்னு நம்புவோம் சார். என்ன பேசுவாங்க? ஆமாம் உங்கள் ஏமாந்துட்டோம். மீடியாவில் இதை பேசுவீங்களா? இதெல்லாம் இல்லை சார், பேசக்கூடாது. யாரும் ஏன்பா பேசல? யாரும் பேசின மாதிரி தெரியல. ஏன்பா ஸ்மால் கேப் பை மட்டும் பேசுகிறீங்க? அழகாக பொண்ணுகள்லாம் வந்து லிப்ஸ்டிக்லாம் தடவிக்கிட்டு, ஏன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க சார். அதெல்லாம் என்ன சார்? பை பை பைங்கிறீங்க. யூசி ப்ளூ ஸ்மார்ட் கார் கோயிங். ரைட் சார். ஸோ நான் இதுலேயும் 2-3 ஸ்மால் கேப் வந்துருக்குது. ம் அது ஏன்னா இப்போ தங்கமயில் ஓந்தான் எனக்கு பர்சனலாக தெரியும். ம் நீங்கள் பொண்டியானா அவரும் பொண்டி ஆயிடுவார். சேஃப்லாம் சொல்ல, அவர் பொண்டி ஆகிட்டா நீங்களும் சேர்ந்து பொண்டி ஆயிடுவீங்க. அதனால் ப்ரமோட்டரை நேராக தெரியாமல் ஸ்மால் கேப்பில் மாட்டிக்கிட்டேன்னா சங்கு தான். என்னது சங்கு ஊதிடுவாங்க உங்களுக்கு. ஓகே சார். ஆனால் அதுதான் பார்க்குறக்கு எங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்குது. பண்ணு. எப்போதுமே ஆடு கசாப்பு கடைக்காரனை தான் நம்பும். அப்படிதான் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா. நான் திரும்பி சொல்கிறேன், 10 ஸ்டாக் நானே சொன்னாலும் 4 ஸ்டாக் அடிபடும். இந்த 6ல் பண்ணுற காசை 4ல் விடலாம். நம்ம வியூவர்ஸே எடுத்துக்கிட்டோம்னாலுமே அவங்க கோல்டு விழுந்தாலே அவங்களுக்கு மனசு தாங்க மாட்டேங்குது சார். இது என்ன ஜஸ்ட் 90%. 90% சார். இதில் பார்த்தேன்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் காசை போட்டிருப்பேன், அவன் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருப்பான். உனக்கு அவனுக்கு தெரியவே தெரியாது. உன்கிட்ட ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லுவான், வாட் அ கிரேட் ஸ்டாக் அப்படிமா, நீயும் மண்டைய உருட்டின்னு இருப்ப. அவன் ஃபீஸை வாங்கிப்பான், ஏஎம்சி ப்ராஃபிட்டை பண்ணும், அவன் தோனிக்கு காசு கொடுப்பான், அவன் டிவியில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சஹி ஹைம்மா, நீ ஆஹா சஹி ஹைன்னு இன்னும் காசு போட்டுன்னு இருப்ப. பாருங்க, இது பேடிஎம் அவர் 1800 கோடி ரூபாய் ஷேரை வந்து சரண்டர் பண்ணுறாரு. சரண்டர் இல்லை, தலையில் தட்டி பிடிக்கிட்டான். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து காசு கொடுத்தீங்க, பேடிஎம்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணான், இவன் அவனுக்கே ஷேரை அலாட் பண்ணிட்டான். அப்புறம் அந்த ஷேரை விற்று மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து காசு வாங்கிடும். இந்த பேடிஎம் ஆப்ராண்டி சொல்லித்தரேன், வாட்ஸ் ஆப்ராண்டி. நான் கம்பெனி நடத்துவேன், என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னே எனக்கு தெரியாது. எப்போவோ பஃபெட்லாம் விற்று அவன் 100 டைம்ஸ் ப்ராஃபிட்டில் ஐபிஓலேயே வெளில போயிருப்பான். 2 ரூபா போட்டு 2000 ரூபாய்க்கு வெளில போயிடுவான். நான் பஃபெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு காலத்துலன்னு சொன்னோன்னு நீ ஓடி வருவேன். நானே எனக்கு 1800 crore ஷேர்ஸ் கொடுத்துப்பேன். அதை நீங்கள் போட்ட மியூச்சுவல் ஃபண்ட்டை விற்றுருவேன். அவன் என் கம்பெனி ஸ்டாக்கில் இருப்பான். கடைசியில் பார்த்தா என்கிட்ட 1% ஸ்டாக் இருக்கும். கம்பெனி வந்து நான் வெளில போயிடுவேன். மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்ட்ட எனக்கு காசு வாங்கியிருப்பான், தோனிக்கும் சச்சினுக்கும் கொடுத்துருப்பான். அவன் டிவியில் வந்து டிரைவருக்கு சொல்கிற மாதிரி உனக்கு சொல்லுவான். நீ என்ன சொல்லுவேன், ஐயோ உனக்கு என்ன தெரியும், தோனியே சொல்லிட்டான் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கி. ஸோ தோனி கிரிக்கெட்டை பற்றி சொன்னால் பார்க்கணும், தோனி ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போட சொன்னான்னா பார்க்கக்கூடாது. ரைட் சார். ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்றது இன்னைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வச்சு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. 1000 ரூபா ஸ்டாக்கு 100 ரூபாய்க்கு வரும், அந்த 100 ரூபா ஸ்டாக்கு 10 ரூபாய்க்கு வரும். கடைசியில் அது எக்ஸ்சேஞ்சிலேருந்து போயிடும். 1000 ரூபாயில் மியூச்சுவல் ஃபண்டு போட்டவனும் வான்னு விடுவான். ஓகே சார். ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ண வேண்டாம், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ரொம்ப நாளாக அவர் சொல்லிகிட்டே இருந்தார். இன்னைக்கு இந்த ஜென்சால் இன்ஜினியரிங் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக வந்து கண்ணு முன்னாடி நிற்குது. ஸோ அதனால தான் சார் வந்து அதில் என்ன நடந்தது, ஏன் மியூச்சுவல் ஃபண்டோ அல்லது டைரக்ட் மார்க்கெட்டில் போடும்போது ஸ்மால் கேப்பை அவாய்ட் பண்ணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணார். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது.
அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.